பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த புதியதொரு வாரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் நம்முடைய ஆயுள் நாளை ஆசீர்வாதமாய் கூட்டி கொடுக்கின்றார். நம்முடைய தேவைகளை சந்திக்கின்றார். நம்முடைய போக்குவரத்து சகலத்தையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொண்டிருக்கின்றார். ஆகையால் இறைவனுக்கு நன்றி சொல்ல ஒரு விசையும் மறந்துவிட வேண்டாம். இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு என்னதென்றால், நீ தேடினது உனக்கு கிடைக்கும். இந்த நாளில் எல்லோருக்கும் வித்தியாசமான தேடல் இருக்கின்றது. ஒவ்வொருவருமே அவரவர் தேவைக்கேற்றவாறு தேடிக்கொண்டிருக்கின்றோம். மன அமைதி, உடல் சுகம், நல்ல வேலை, திருமண வாழ்வு, நல்ல ஒரு வாகனம், நல்ல வீடு, இப்படி ஒவ்வொருவருடைய தேடல் வித்தியாசமாக இருக்கின்றது. ஆனால் நாம் தேடுகின்றது நமக்கு கிடைக்கின்றதா? இந்த நாளில் நாம் எப்படி தேட வேண்டும்? நம்முடைய தேடல் எவ்வாறாய் இருக்க வேண்டும்? எப்படி தேடினால் நாம் தேடுகின்ற காரியம் கிடைக்கும்? லூக்கா அதிகாரம் 15 இறைவார்த்தை 8 பார்க்கின்றோம். பெண் ஒருவரிடம் இருந்த 10 திரமாக்களுள் ஒன்று காணாமல் போய்விட்டால் அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவதில்லையா? அன்பார்ந்தவர்களே, பெண் ஒருவரிடம் இதோ 10 காசுகள் 10 தெனாரியங்கள் இருந்ததாம். அதில் ஒன்றை அவள் தொலைத்து விட்டாள். ஆகையால் தொலைத்த ஒன்றை அவள் கவனமாக தேடுகின்றாள். எப்படி தேடுகின்றாள்? விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி கவனமாக தேடுகின்றாள். 3 காரியத்தை பார்க்கின்றோம். முதலாவதாக விளக்கை ஏற்றி, விளக்கை ஏற்றும் போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய இருள் மறைகின்றது, வெளிச்சம் வருகின்றது. ஆகையால் ஒளி அந்த இடத்தை பரவி இருக்கும் போது காணாமல் போனது எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். இந்த இடத்தில் விளக்கு என்பது இயேசு கிறிஸ்துவாக இருக்கின்றார். வாழ்வு தரக்கூடியவர் அவர்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்வு இருளாக இருக்கின்றது. நம்முடைய இருளான வாழ்வில் விளக்கு இல்லாமல் நம்மால் வெளிச்சத்தை காண முடியாது. ஆகையால் கிறிஸ்து என்னும் விளக்கு நமக்குள் வந்தால் மட்டுமே நாம் இன்றைக்கு தேடக்கூடிய தேடல்களும் நம்முடைய இருளான வாழ்வும் கஷ்டமான பாதையும் மாறக்கூடியதாக இருக்கின்றது. ஆக வெளிச்சத்தை நாம் இந்த நாளில் நம்முடைய வாழ்வில் ஏற்ற வேண்டும். கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக வீட்டை பெருக்கி சுத்தம் செய்கிறாள். இது எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய மன தூய்மையை குறிக்கின்றது. நம்முடைய மனம் இன்றைக்கு எப்படி இருக்கின்றது? கவலைகளும் துக்கங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும், இது மட்டும் அல்லாமல் கெட்ட சிந்தனை, கெட்ட பேச்சு, கெட்ட எண்ணங்கள், கெட்ட நடத்தை, கெட்ட பார்வைகள், தீமையான குணங்கள், இப்படி பலதரப்பட்ட எண்ணங்கள் பரவி கிடக்கக்கூடிய ஒரு மனமாகத்தான் நம்முடைய மனம் இருக்கின்றது. அந்த மனம் இன்றைக்கு தூய்மை பெற வேண்டும். நம்முடைய அகம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்படி சுத்திகரித்தால் மட்டுமே கிறிஸ்துவை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதாக, அந்த பெண்மணி அதை அலட்சியமாக தேடவில்லை, ஏனோதானோ என்று பார்க்கவில்லை, கவனமாக தேடுகின்றாள். வசனம் குறிப்பிடுகின்றது, அவள் அதை கவனமாக தேடுவாள் அல்லையா? ஆம், நாம் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொன்றையும் நாமும் கவனமாக தீவிரித்து தொடர்ச்சியாக தேட வேண்டும். கிறிஸ்தவ வாழ்வு என்பதே இந்த நாளில் அது சாதாரணமான வாழ்வு கிடையாது. எப்படி வேண்டுமானாலும் வாழக்கூடிய வாழ்வு கிடையாது. இறை வார்த்தையை மையமாய் கொண்டதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் தான் கிறிஸ்தவன், நான் தான் கிறிஸ்தவள் என்று வெளியரங்கமாய் பொருட்கள் ரீதியாகவோ அல்லது நம்முடைய ஆடை மற்ற அலங்காரங்கள் வழியாக நாம் காட்டிக்கொள்வதை விட, இந்த நாட்களில் நம்முடைய நடத்தை நாம் கிறிஸ்துவை தரித்திருக்கிறோம் என்பதை வெளிக்கொணரக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்வு இருந்தால் நாம் தேடுகின்றது நிச்சயமாக நம்மால் கண்டெடுக்க முடியும். இறைவார்த்தை 9 பார்க்கின்றோம். கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமல் போன திரமாக்களை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாமும் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கின்றோம். இதோ கிறிஸ்து என்ற விளக்கு நம்முடைய வாழ்வில் இருந்தால் இருள் மறைகின்றது, பாவம் விலகுகின்றது, நாம் பாவம் செய்ய மாட்டோம்.
நம்முடைய மனம் தூய்மையாக இருக்கின்றது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன தூய்மை நம்மிடத்தில் இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது நாம் அவரை கவனமாய் தேடக்கூடியவர்களாக இருப்போம். ஒவ்வொரு நாளும் அவரை தேடுவோம். ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை நாடுவோம். அப்படி நம்முடைய வாழ்வு இருக்கும்போது நம்முடைய அன்றாட வாழ்வில் தேடிக்கொண்டிருக்கிறோமே பல காரியம், அதை நாம் கண்டெடுப்போம். நீ தேடினது உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் விளக்கை ஏற்றி தேட வேண்டும், வீட்டை பெருக்க வேண்டும், சுத்தம் செய்ய வேண்டும், கவனமாக தேட வேண்டும். இந்த 3 கருத்தை தான் இந்த நாளில் நாம் மையமாக கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அகத்தூய்மை இந்த கிறிஸ்தவ வாழ்வின் மையமாக இருக்கின்றது. நம்முடைய நடத்தை தான் நாம் யார் என்பதை எண்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வின் விளக்காக வைத்திருந்தோம் என்றால் பாவம் என்கின்ற இருள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும். நம்முடைய வாழ்வில் தேடிக்கொண்டே இருக்க மாட்டோம். தேடின காரியம் கைகூடும். தேடின காரியம் உங்களை வந்து அடையும். அப்பேற்பட்ட நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் உங்கள் அக தூய்மையை நீங்கள் கவனமாய் காத்துக்கொள்ளுங்கள். ஆன்ம தூய்மை, மன தூய்மை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கட்டாயம் தேவை. நம்முடைய அகம் தூய்மையாய் இருந்தால் மட்டுமே நாம் இந்த நாளில் எதை குறித்தும் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது நீங்கள் மறைவாகவும் கேட்கலாம், வெளிப்படையாகவும் கேட்கலாம். ஆனால் இறைவன் அதை உங்களுக்கு வெளியரங்கமாய் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். ஒருவேளை தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் கேட்கலாம், அல்லது குடும்ப ஜெபத்தில் கேட்கலாம், யாருக்கும் தெரியாமல் அழுது கேட்கலாம். உங்களுடைய தேடல் என்னவாக இருந்தாலும் தேவன் இந்த நாளில் அதை பூர்த்தி செய்ய உங்களுடைய தேடலை இறைவன் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கின்றார். இறைவனை மட்டும் நம்பி தொடர்ந்து பயணிப்போம். நம்முடைய வாழ்வை சீர்படுத்துவோம். கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வின் விளக்காக ஏற்றுக்கொள்வோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பே உருவான இறைவா, அருமையான வார்த்தை கொடுத்து இந்த நாளில் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி. உம்மை நாங்கள் எங்கள் வாழ்வின் ஒளியாக ஏற்றுக்கொள்ளும் போது இருள் மறைகின்றது. இருள் மறைந்து விட்டால் எல்லாமே ஒளியாகிவிடும். எங்கள் மன தூய்மைதான் இதற்கு மையமாக இருக்கின்றது. எங்கள் மனதில் உள்ள எல்லா வகையான பாவத்தை விட்டு விலகி கிறிஸ்துவை எங்களுடைய மனதில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது எல்லாமே எங்கள் வாழ்க்கையில் சேர்த்து கொடுக்கப்படும். நாங்கள் தேடுகின்ற காரியங்கள் அனைத்தையும் கண்டெடுத்து விடுவோம். இந்த ஜெபங்கள் அனைத்தையும் அப்பா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் அவரவர் உள்ளத்தில் எதை தேடிக்கொண்டிருக்கின்றார்களோ அதை என் தேவன் இந்த நாளில் ஆமேன் என்று நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம். உயிருள்ள தகப்பனே, ஆமேன். காட் பிளஸ் யூ.